இனிமேல் கலெக்ஷனுக்கு வந்தால் ஈவினிங் 4 மணிக்கு மேலே வரீங்களா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, காலையில் கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. நானும் காசு கொடுத்துட்டு பில்லு முடிப்பேன்ல. நான் லைனை இப்போ ஆரம்பிச்சாதான் நைட்டு 8 மணி ஆகும் நான் முடிக்கிறதுக்கு. இருக்கிறத கொடுங்க. இதில் 1000 ரூபா இருக்குது, வர வச்சுருங்க. சரிங்க மேம், நான் வரேன். அடிக்கிற வெயில நம்மளால கடை உள்ளே உட்கார முடியல. இவங்களே எப்படிமா கலெக்ஷன் வாங்க கடைக்கெல்லாம் வராங்க? அவங்களா பாவம் இல்லை. என்னப்பா பண்ணுறது, குழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஓடி தானே ஆகணும். வெயில பார்த்தா முடியுமா? அதுக்கு தான் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிங்கன்றது. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். கையில் வச்சிருந்த காசும் பில்லும் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. கடையில் விழுந்ததா பார்த்தீங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல. நம்ம கடையில் எங்கேயுமே மிஸ் ஆகலையே. அப்படி கிடச்சிருந்தா நேரம் உங்களுக்கு கால் பண்ணிருப்பேனே. உங்கள் நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்களேன். எங்கே நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும். 15 கடையோட பில்லும் காசும் அதில் இருக்குது. மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஹலோ, அப்படிங்களா? ஆ சரி, நான் கடைசியாக போகணும்ல, அந்த கடையில் நான் மிஸ் பண்ணிட்டேனா? அங்கேயே இருக்குங்க, நான் போய் அங்கே வாங்கிக்கிறேன், வரேன். கொஞ்சம் கவனமாக இருந்தா இவ்வளோ அழைச்சா தேவையில்லைம்மா. நீ அழைச்சிட்டுன்னு சொல்கிற, ஒருவேளை அந்த பில்லு கிடைக்காம போயிருந்தா யோசிச்சு பாரு. அவங்க ஓனர்ட்டையும் திட்டு வாங்கியிருக்கணும், அவங்க தொலைச்ச காசையும் திருப்பி கொடுத்துக்கணும். உழைச்சவங்க காசு என்றைக்குமே வீணாகாது. அதுக்கு இதான் சாட்சி. நான் தெரியாம அங்க இருக்கிற கிஃப்ட்டை வச்சுட்டேன். விளையாடக்குள்ள பார்த்து விளையாடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி, உடச்சி கிஃப்ட் எங்கப்பா? கண்ணாடி பீஸ் கையில கீச்சுக்கணும், நான் அதை அங்கேயே வச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடு, கையை கீழ்ச்சிக்காம வந்தியே, அது போதும் எனக்கு. அம்மாவுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வரியா? சரிம்மா, இந்தாங்கம்மா தண்ணி. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? சாரிப்பா, இருந்த வேலையில மறந்துட்டேன். அந்த பர்ச்சேஸ் பில் ஏத்திட்டு இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து கொடுத்துருவா? ஓகேவா. அக்கா, நான் அவனு சொல்லுவேன், தப்பா நினச்சிக்க மாட்டீங்களா? தம்பி கிஃப்ட் உடைச்சானே, ஏன் அவனை திட்டல? அவன் உங்க புள்ள தானே, அவனுக்கு ஏன் சாரி சொல்றீங்க, தேங்க்ஸ் சொல்றீங்க? யாரு சொன்னா என் பிள்ளைய நான் திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு? 4 பேருக்கு நடுவில் தான் திட்டக்கூடாது. வீட்டுக்கு போய் ஏன் உடைச்சேன்னு கண்டிப்பா காரணத்தை கேட்பேன். இதுவே எங்க வீடா இருந்தா கிஃப்ட் உடைச்சதுக்கு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, திட்டுன்னு திட்டிருப்பாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுன்றது எப்படின்னு தெரியும். ஆனா நல்ல குணங்களை நம்ம தானே சொல்லி தரணும். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்துன்னு வளர்றாங்க. சாப்பிட்டேங்களாமா? பவித்ரக்கா என்ன காணோம்? நான் சாப்பிட்டேன்பா, இப்போ வர நேரம் தான். குட் மார்னிங்டா, சாப்பிட்டு வந்தாச்சா? சாப்பிட்டேன்க்கா, வெயில் ரொம்ப ஓவரா இருக்குக்கா. அது ஏன் கேட்குற, வெயில் குடும்பம் தான் தாங்க முடியலையே. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிக்கா. ஏம்மா பவித்ரா அக்காக்கு குட் மார்னிங் சொல்றீங்க? பவித்ரா அக்காவுக்கு ஏன் குட் மார்னிங் சொன்னா? ஏன் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னா என்ன? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இப்போ நீ எதுக்கு இந்த வார்த்தை கேட்டானே எனக்கு நல்லா தெரியும். என்னைக்காவது உங்கள் ஸ்கூல் வாட்ச்மேனு, உங்கள் கிளாஸ் ரூம்லாம் பெருக்கிறாங்களா ஆயம்மா, அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்கியா? சொல்லி பாரு. அந்த சின்ன வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தருன்றது உனக்கு தெரியும். இதுக்கப்புறம் சொல்றேம்மா. அக்கா குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங்க்கா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் ஏதோ ஒரு கவலையில உட்காந்துட்டு இருந்தேன். நீ சொன்னே எல்லா கவலையும் பறந்து போச்சு. நீ போய் விளையாடு. நான் குட் மார்னிங் சொன்னோடனே அவங்க ரியலாவே ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நம்ம சொல்ற சின்ன சின்ன வார்த்தைங்க கூட மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அக்கா, கடைக்கு ஜாமான் வாங்கணும். என்னடா கடை பக்கம் வந்து 20 நாளைக்கு மேல ஆகுது? பிசினஸ் எப்படிடா போயிட்டு இருக்கு? ரொம்ப டல்லுக்கா. வியாபாரம்னா அப்படிதானே இருக்கும், ஒரு நாளைக்கு ஓடும், ஒரு நாளைக்கு ஓடாது. இதுக்கெல்லாம் சோர்ந்து போலாமா? கடவுள் நமக்கு இன்னைக்கு எவ்வளவு படிகள் வந்திருக்காரோ அது நம்மள வந்து கண்டிப்பா சேரும். நான் போய் கடைக்கு ஜாமான் எடுத்துன்னு வந்துடுறேன்க்கா. 10 கொசுவல் பெட்டு, 10 டிராவலிங் பெட்டு, இந்த டைப்பர் சேர்த்து மொத்தமா 3600 ஆச்சுமா. ஏற்கனவே ஒரு 10,000 பேலன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நகையை வச்சு காசு கொடுத்துறேன்க்கா. சரிம்மா, நான் பொருள் வாங்கினல, அவங்களும் என்கிட்ட காசு கேட்குறாங்க. இல்லைன்னா நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். எப்பயும் நான் பொறுமையாக தானே வாங்குவேன். கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு. எனக்கும் தெரியும்க்கா, சீக்கிரம் கொடுத்துட்றேன். ஏம்மா, இவ்வளோ கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களே, அந்த காசு திருப்பி தந்துடுவாங்களா? அவங்களாம் நம்மள்ட்ட ஹோல்சேலில் பொருள் வாங்குறவங்கப்பா. ஒரு விதத்தில் அதுவும் நம்ம கடை மாதிரி தானே. எல்லாம் கரெக்டு தான். நீ காலையில் தான் காசு இல்லை, நாளைக்கு பேங்க் சைடு எனக்கு செக் இருக்குன்னு புலம்பி நின்றீங்க. நான் காலையிலேயே ஃபோன் பண்ணி செக்கை 2 நாள் கழிச்சு போட சொல்லிட்டேன்பா. நிறைய கடன் கொடுத்தா நம்ம தானே மாட்டிப்போம், அதுக்கு தான் சொன்னேன். இதையே நமக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல, அவங்க நினைச்சு என்ன பண்றது யோசிச்சு பாரு. அது இல்லாம அவங்களாம் நம்ம கூட ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்றாங்கப்பா. கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிசினஸ்னா மேடுபுல இருக்கதா செய்யும், அதை நம்ம தான் சமாளிச்சு போகணும். நேற்று ஸ்விம்மிங் பூல் போனீங்களப்பா, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. அக்கா, சின்ன பிள்ளையெல்லாம் பிச்சை எடுக்க விட்டுறாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது தர, சாப்பிட்றியாம்மா? ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறா, படிக்கிறியா? சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். வாழ்க்கை பூரா பிச்சை தான் எடுக்க போறல. சின்ன பசங்களும் நான் எப்பயுமே பிச்சை போட மாட்டேன்.
உனக்கு எப்பயாவது படிக்கணும்னு தோணுச்சுன்னா என் கடைக்கு வா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பழைய ட்ரெஸ்லாம் இருக்கு, நாளைக்கு வரையா நான் எடுத்து வைக்கிறேன். ம் பாவம் இல்ல, சின்ன புள்ள தானே பிச்சை எடுக்குது, 5 ரூபா போட்டு அனுப்ப வேண்டியது தானே. சின்ன பசங்களுக்கு பிச்சை போட வச்சுக்கோ, ஓகே உழைக்காம தான் காசு வருதே, நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்ட்டு வாழ்க்கை பூரா பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பாங்க. பிச்சை தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? நம்ம கடையில் சின்ன சின்ன வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளமாச்சு தரலாம்ல. சின்ன பசங்களாம் வேலைக்கு வைக்கவே கூடாது. சின்னதுலேயே வேலை செஞ்சு பழகிட்டாங்கன்னா படிப்போட அருமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பாவம் தானே அவங்க, இப்படி பிறந்தது அவங்க தப்பா? ஒருத்தவன் ஏழையா பிறக்கிறது அவன் தப்பு இல்லை, ஆனா ஏழையாவே சாவறானா அது கண்டிப்பா அவன் தப்பு தானே. நீ உண்மையாவே அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுன்னா அவன் வாழ்க்கையில ஏழை பசங்களா 2 பேரையாவது படிக்க வை, அது போதும் எனக்கு.